தீபாவளிக்கு ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சாஃப்டான குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுனில் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம டக்குன்னு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஜிஆர்பி இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்காக நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பாலோ அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்த்து கூட நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்கிற இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் பவுடருக்கும் பின்னாடி அந்த பேக்கெட்லேயே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் தான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா இந்த மாவை நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதே சமயத்தில் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது மாதிரி மாவை ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. குலோப் ஜாமுனுக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் சாஃப்டாக இந்த மாதிரி தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாலாக இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் ஈக்குவலாக எல்லா மாவுலேயுமே படுறது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ மாவு நல்ல முழுமையாக நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. ரொம்பவும் இந்த மாவை அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. ஆனால் மாவு பிசைஞ்ச பிறகு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம சுகர் பாகு ரெடி பண்ணிக்கலாம். சுகர் பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் மொத்தமாக 500 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகரை எந்த கப்பால் அளந்து சேர்க்குறோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குலோப் ஜாமுனுக்கு எப்போதுமே சுகர் பாகு ரெடி பண்ணுறதுக்கு எப்போதுமே சுகரும் தண்ணியும் ஒரே குவான்டிட்டியாக இருக்கணும். அதாவது நம்ம சேர்க்குற சுகரும் அதோட தண்ணி அளவும் ஒரே அளவில் இருக்கணும். இப்போ சுகர் நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சுகர் பாகில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. குலோப் ஜாமுனுக்கு இந்த சுகர் பாகு கம்பி பதத்துக்கெலாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. கையில் லைட்டாக சுகர் பாகை எடுத்து கரண்டியில் தொட்டு பார்த்தாலே போதும். இந்த மாதிரி கையில் பிசு பிசுப்பாக லைட்டாக ஒட்டணும். இந்த மாதிரி இருந்தால் இதோட நமக்கு போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் குலோப் ஜாமுனும் சுகர் பாகை நல்லா உள்ளே உறிஞ்சும். அதே சமயத்தில் நமக்கு குலோப் ஜாமுனுமே நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுகர் பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்பொழுதைக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்க குலோப் ஜாமுன் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நம்ம சுகர் பாகு ரெடி பண்ணிட்டு வர்ற வரைக்கும் நல்லா மாவு காயாமல் சாஃப்டாக அப்படியே இருக்குது. குலோப் ஜாமுன் உருண்டைகளை உருட்டுறதுக்கு முன்னாடி 2 கையிலையுமே நெய்யோ இல்லை எண்ணெயோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு கையில் ஒட்டாது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டைக்கும் ஏற்றது மாதிரி நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு இப்போ இதை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 கையோட உள்ளங்கையிலையும் நடுவில் வச்சு இந்த மாதிரி நமக்கு உருண்டையாக கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நம்ம உருட்டி எடுத்துக்கணும். நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா கையில் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு குலோப் ஜாமுன் உருண்டை இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் நல்லா நீட்டாக உருட்டி எடுக்கணும். இதே போல் தான் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு 3/4 மாவுக்கிட்ட நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 25 உருண்டைக்கிட்ட நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஏற்கனவே நான் எண்ணெயை ஸ்டவ்வில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப அதிகமாகலாம் சூடு பண்ணி வைக்கல, மீடியம் ஹீட் தான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குலோப் ஜாமுன் உருண்டைகளை சேர்க்கும் போதே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் விட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம குலோப் ஜாமுன் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு குலோப் ஜாமுன் உருண்டை உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குலோப் ஜாமுனை வேக விட்டிங்கன்னா மேலே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். ஆனால் மாவு உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், குலோப் ஜாமுன் அது வெந்து வரவும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரண்டி வச்சு நம்ம எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமே ஈக்குவலாக செவந்து நமக்கு வெந்து வரும். குலோப் ஜாமுன் வேகும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் கலர் மாதிரி வரும். இப்போ பாருங்கள், குலோப் ஜாமுன் உருண்டை எல்லாமே நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கடலில் மேலே செவந்து வந்த பிறகு இப்போ இதை எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம்.
கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோன்னு பாருங்கள். இதே போல் தான் எல்லா உருண்டைகளையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ண இந்த குலோப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாத்தையுமே அப்படியே டேரெக்டாக நம்ம சுகர் பாகில் சேர்த்துக்கலாம். சுகர் பாகில் சேர்க்கும்போது சுகர் பாகு வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த குலோப் ஜாமுன் வந்து நல்லா இந்த சுகர் பாகை வந்து அப்சர்வ் பண்ணும். அவ்வளோதான். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த குலோப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாத்தையுமே அப்படியே சுகர் பாகில் சேர்த்தாச்சு. இப்போ சுகர் பாகு நல்லா குலோப் ஜாமுன் உருண்டையில் எல்லா பக்கமும் படுறது மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா ஒரு 20 நிமிஷம் இந்த சுகர் பாகிலே ஊறி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழித்து நம்ம இதை என்னென்னு பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. 20 நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு பவுலில் எல்லா குலோப் ஜாமுனையுமே மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நமக்கு ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உருண்டை மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கினோன்னா குலோப் ஜாமுனுக்கு 20 நிமிஷம் போதும். சுகர் பாக்கில் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு ஊறி வந்துடும். இப்போ இதை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.